ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். இன்னைக்கு நாம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல அவள் மீது தமது கைகளை வைத்தார், உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். இதுல இயேசு கிறிஸ்து ஒரு அற்புதமான செயலை செய்யறத பார்க்கிறோம். அதாவது தேவனுடைய படைப்பில பிரதான படைப்பாகிய மனுஷனை அவன் கட்டப்பட்டிருக்கிறதை கர்த்தர் பொறுத்து கொள்வதில்லை, மாறாக அவன் விடுதலையாக்கப்பட்டிருக்கணும்னு தான் கர்த்தர் விரும்புகிறார். ஆகவே தான் இந்த தேவன் அவளை தொடுகிறார். இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்கிற பாடம் என்னவென்றால், நாம் எந்தெந்த மனுஷனை பார்க்கிறோமோ அவனை குறித்ததான ஒரு பாரம் நமக்கு வர வேண்டும். அவனும் விடுதலையாக்கப்பட வேண்டுமே, அவனும் என்னை போல தேவனை அறிந்து அந்த சந்தோஷத்துக்குள்ளாக பிரவேசிக்க வேண்டும் என்ற ஒரு பாரம் நமக்கு வர வேண்டும். இந்நாட்களிலே கர்த்தர் அதை நம்முடைய உள்ளத்துல வைப்பாராக. ஜெபிக்கலாம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆண்டவரே, உம்மை போல பாரமுடைய பிள்ளைகளாக நாம் மற்றவர்களை பார்த்து அவர்களையும் ஆண்டவரே எங்களுடைய கருணை கண்களினால் அவர்களை கருணை கைகளினாலும் அவர்களை தாங்கி பிடிக்க எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.